எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த படத்தில் இருந்துச்சுன்னா அந்த படத்தை அவங்க கொண்டாடுவாங்க. அதுக்கு பெரிய உதாரணம் விடாமுயற்சியும், குட் பேட் அக்லி. எல்லாத்துக்கும் மேலே அஜித்தை இந்த மாதிரி ரசிகர்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இங்கே நடந்த அந்த செலிப்ரேஷன் அது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுக்கு பின்னால் அஜித்தினுடைய ஆதரவும் ஆசையும் இருக்கு. அஜித் என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு வணிக வெற்றி அடையணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்தில் இருக்கணும் அப்படின்னு அவரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கார். நமக்கு எப்படியாவது ஒரு வெற்றி கிடைச்சா போதும், அதனால் ஆதிக் சொன்ன ஆபாச வசனத்தை கூட நம்ம பேசிடலாங்கிற ஒரு முடிவை அஜித் எடுத்தது ஒரு சரியான விஷயம் இல்லை. விடாமுயற்சிக்கு இந்த லாஸ்க்கு காரணம் அஜித்தும் லைக்காவும் மகிழ் திருமணியும் 3 பேர் தான் காரணம். தயாரிப்பாளரை போய் நிர்பந்தப்படுத்தி அவங்களும் என்னென்னா அடடா ஹீரோ சொல்லிட்டாரே வேறு வழி இல்லைங்கிறதுனால அவங்க அந்த கதைக்கு ஒத்துக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோட்டில் நிற்கிற லெவலுக்கு கொண்டாந்து நிறுத்தி விட்டார் அஜித். ஒரு வெற்றியும் கொடுக்க மாட்டார். விஜய் சம்பளத்தை ஏற்றிட்டாரா உடனே நானும் ஏற்றுறேன், இதுதான் இவருடைய ஸ்ட்ராட்டஜி. ஒரு காலத்தில் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ரஜினி, அதுக்கப்புறம் விஜய். இன்னைக்கு விஜய் தான் சூப்பர் ஸ்டார், அது எல்லாருக்குமே தெரியும். சினிமாவில் விஜய்க்கு கிடைத்த இந்த பாப்புலாரிட்டியும் இந்த வரவேற்பும் இந்த ஆதரவும் அரசியலில் கிடைக்குமா அப்படின்னா அது வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. அதாவது குட் பேட் அக்லி அந்த படத்துடைய டீசர் வெளியாகிருந்தது. மற்ற அஜித் அவர்களுடைய படங்கள், அதாவது கம்பேரபிளி முன்னாடி இருந்த படங்களை விட இந்த தடவை செலிப்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதான் பொதுவாகவே ஆடியன்ஸுடைய எதிர்பார்ப்பு ஒரு மாதிரியாகவும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரியும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு காமன் ஆடியன்ஸ் அப்படின்னா அது யார் நடித்தாலும் சரி, ரஜினி நடித்தாலும் சரி, விஜய் நடித்தாலும் அஜித் நடித்தாலும் அவங்களுக்கு பிடித்த மாதிரியான கண்டென்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி படங்களை தான் அவங்க கொண்டாடுவாங்க. ஆனால் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க தன்னுடைய அபிமான நடிகன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த படத்தில் இருந்துச்சுன்னா அந்த படத்தை அவங்க கொண்டாடுவாங்க. அதுக்கு பெரிய உதாரணம் விடாமுயற்சியும், குட் பேட் அக்லியும் தான். இப்போ விடாமுயற்சி இதே அஜித் நடித்த படம் தான், ஆனால் அதை ரசிகர்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தினுடைய டீசர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வகையில் அவங்க ஏமாந்துட்டாங்க. என்னடா அது அஜித் படம் இப்படியா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனநிலையாக இருந்தது. அதே நேரம் அதை அவங்க வெளியில் காட்டிக்கலை. சும்மாவாவது பார்த்திங்கன்னா அந்த படமும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணாங்க. பட் அது ஒரு ஃபேக்கானது அப்படிங்கிறது நாளடைவிலே நிரூபிக்கப்பட்டு படமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதே குட் பேட் அக்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நடிகரிடம் ஒரு ரசிகன் என்ன எதிர்பார்ப்பானோ அதெல்லாம் அது உள்ளார இருக்கும். முக்கியமாக அந்த கமர்ஷியல் அம்சங்கள் எல்லாத்துக்கும் மேலே அஜித்தை இந்த மாதிரி ரசிகர்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், அது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பையும் பல மடங்கு அதிகமாக்கிடுச்சு. அதனால தான் அந்த குட் பேட் அக்லியுடைய இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு 3.5 கோடி வியூஸ் கிடச்சதெல்லாம் பார்க்குறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ரசிகர்களே திருப்பி அதை பார்க்க வச்சது ஒரு முக்கியமான காரணம். கண்டிப்பாக. அந்த அதே சமயத்தில் நார்மலாக அஜித் அவர்களுடைய படங்களுக்கு இந்த செலிப்ரேஷன், இந்த டீசர் ட்ரெய்லர் செலிப்ரேஷன்லாம் அவ்வளோ இருக்காது. விஜய் அவர்களோட படத்துக்கு அதை நம்ம நார்மலாக பார்ப்போம். இந்த தடவை அதெல்லாமே பார்க்க முடிஞ்சுது. தேட்டரில் எல்லாருமே ட்ரெய்லரை போட்டிருந்தாங்க. இது இந்த சேஞ்சுக்கான காரணம் என்ன? இல்லை, இது தற்செயலாக நடந்ததாக நான் நினைக்கல. ஏன்னா அஜித்தை பொறுத்தவரை ரசிகர் மன்றத்தை, அதாவது அதிகாரபூர்வ ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா அஜித் ரசிகர்கள்ங்கிறவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸாக அங்கங்கே இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக மீண்டும் அஜித் ரசிகர்கள் ரகசியமாக ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அசம்ஷன். ஓகே. இப்போ இங்கே நடந்த அந்த செலிப்ரேஷன் அது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுக்கு பின்னால் அஜித்தினுடைய ஆதரவும் ஆசையும் இருக்குது. அவர் சார்ந்தவர்கள் இந்த விஷயத்தையெல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அது போக போக மற்றவர்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். அந்த டீசர் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் எல்லாம் நார்மல், அந்த ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்தாரு. நார்மல் ஆடியன்ஸ் கேட்டது அஜித் அவர்கள் கொஞ்சம் நார்மலாக படம் பண்ணிட்டு இருந்தாரு, திடீர்னு ஏன் கெட்ட வார்த்தை பேசணும், மறுபடியும் எல்லார் மாதிரி ஏன் அஜித் அவர்களும் வரணும்னு, அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அது சரியான விஷயம் இல்லை. அதாவது அஜித் என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு வணிக வெற்றி அடையணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்தில் இருக்கணும் அப்படின்னு அவரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார். இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கமர்ஷியல் படம், இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு கமர்ஷியல் படத்தினுடைய ஹீரோவுக்கான லட்சணம்னு அவரும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இது அந்த மாதிரி தான். எல்லாத்துக்கும் மேலே இப்போ சிகரெட் குடிக்கிறது, இப்போ
தண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அஜித் வந்து இந்த மாதிரி பேசுனது வந்து ரொம்ப தப்பான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அஜித்துக்கு வந்து ஃபேன்ஸு வந்து பெண்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல இமேஜ் இருக்குது. அஜித் வந்து சினிமாவில் விடுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு கண்ணியமானவர் அப்படின்னு ஒரு நல்ல பேர் இருக்குது. அதை வந்து சீர்குலைக்கிற மாதிரியா விஷயமா இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து அஜித் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கணும். இன்னொன்று, ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படிப்பட்டவங்கிறது நமக்கு தெரியும். அவருடைய தொடக்கம், அவருடைய பயணம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கண்டென்ட்டு தான் அவரை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அதே நேரம் என்னைய வச்சு படம் பண்ணும்போது நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர் வலியுறுத்தி இருக்கலாம். அதை விட்டு நமக்கு எப்படியாவது ஒரு வெற்றி கிடைச்சா போதும், அதனால் ஆதிக் சொன்ன ஆபாச வசனத்தை கூட நம்ம பேசிடலாங்கிற ஒரு முடிவை அஜித் எடுத்தது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. ஓகே சார். அண்ட் விடாமுயற்சி அதை பற்றின நம்ம ரிவ்யூ அப்போ நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். ஆனால் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 120 கோடி லாஸ் அப்படிங்கிறது லைக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக மாறிடுச்சா? விடாமுயற்சிக்கு இந்த லாஸ்க்கு என்ன காரணம்? விடாமுயற்சிக்கு இந்த லாஸ்க்கு காரணம் அஜித்தும் லைக்காவும் மகிழ் திருமேனியும் 3 பேர் தான் காரணம். எப்பயுமே ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஹீரோவும் காரணம்னு சொல்கிற மாதிரி இந்த நஷ்டத்துக்கும் இவர்கள் தான் காரணம். முதல் காரணம் லைக்கா. இத்தனை கோடி படம் எடுத்த அந்த லைக்கா நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த முதுகெலும்பு இல்லை. எதையுமே பார்த்திங்கன்னா நான் தான் பணம் போடுறேன், நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படின்னு ஹீரோவையும் இயக்குனரையும் வேலை வாங்குகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு மன உறுதியும் அந்த கமாண்டிங் பவரும் இல்லை. அது வந்து முதல் தவறு. அதுக்கடுத்து மகிழ் திருமேனி விடாமுயற்சி கமிட் ஆகிறதுக்கு முன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. திரையுலகில் உள்ளவர்களுக்கு தான் மகிழ் திருமேனியை தெரியுமே தவிர ஆடியன்ஸுக்கு வந்து இப்படி ஒரு இயக்குனர் இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. இவர் எடுத்த படங்கள்லாம் பெரிய அளவில் மக்களுடைய கவனத்தை ஈர்த்த படங்கள் கிடையாது. கழகத்தலைவன் போன்ற படங்கள்லாம் அட்டர் ஃப்ளாப். இதுதான் அவருடைய நிலைமை. ஆனால் அஜித் என்கிற ஒரு மிகப்பெரிய நடிகருடைய படத்தை இயக்குகிற வாய்ப்பு கிடைத்ததும் அந்த பொறுப்பை வந்து அவர் சரியாக செஞ்சுருக்கணும், அதை செய்ய தவறிட்டார். அது மட்டும் இல்லாமல் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பையே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் மிஸ்யூஸ் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டார். நான் கூட கேள்விப்பட்டேன் சமீபத்தில். விடாமுயற்சி படப்பிடிப்பு குழு பார்த்திங்கன்னா ஹோட்டல்லேருந்து அஜர்பைஜானில் ஷூட்டிங் நடக்கும்போது ஹோட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாம் படப்பிடிப்புக்கு கிளம்பி போயிடுவாங்களாம். இவர் மட்டும் பார்த்திங்கன்னா கிளம்பவே அப்படி டிலே ஆகுமா. ஒரு நாள் என்னென்னா இதே மாதிரி டிலே ஆகிருக்கு, கிட்டத்தட்ட எல்லா யூனிட்டும் கிளம்பிட்டாங்க. இவர் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படி ரெஸ்டாரண்ட்லேருந்து நகரவே மாட்டேன். என்னன்னா இல்லை பீஃப் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் வரலை, காலையில் 8 மணிக்கு அப்படின்ட்டு 1 மணி நேரம் டிலே ஆகும் அவர் வர்றதுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அஜித் என்கிற ஒரு நடிகரை வைத்து படம் இயக்குகிற இயக்குனர் எப்படி தீயாக வேலை செய்யணும். நான் காலையில் 8 மணிக்கு பீஃப் ஆர்டர் பண்ணால் எனக்கு இன்னும் வரலை அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஹோட்டலை விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதெல்லாம் எப்படி சேர்க்க முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற தனத்தினால் மகிழ் திருமேனி வந்து இந்த படத்தை வந்து இந்த ரேஞ்சுக்கு கொண்டாந்து விட்டாருங்கிறது தான் என்னுடைய நினைப்பு. அதுக்கடுத்து அஜித். இப்போ அஜித்துக்கு வந்து 100 கோடி சம்பளம்னு அவர் கேட்டார். சுபாஸ்கரன் அவருக்கு 5 கோடி ரூபா அதிகமாக 105 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கு வந்து அஜித் நேர்மையாக இருந்திருக்கணும். ஓகே, நமக்கு 105 கோடி கொடுத்துருக்காரு, 250 கோடியில் படம் எடுக்கிறாங்க, அப்போ இவருக்கு லாபம் கிடைக்கணும், அப்போ அவருக்கு என்ன மாதிரியான சப்ஜெக்டை விரும்புகிறாரோ அதை எடுக்கட்டும்னு இவர் ஒதுங்கி நிற்கணும். ஆனால் இவர் என்னன்னா அந்த பிரேக் டவுனுங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த ஹீரோ கார் ஓட்டுறான், ரேஸ் ஓட்டுறாங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இதைத்தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளரை போய் நிர்பந்தப்படுத்தி அவங்களும் என்னென்னா அடடா ஹீரோ சொல்லிட்டாரே வேறு வழி இல்லைங்கிறதுனால அவங்க அந்த கதைக்கு ஒத்துக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோட்டில் நிற்கிற லெவலுக்கு கொண்டாந்து நிறுத்தி விட்டார் அஜித். ஸோ தவறு என்பது ஒருவர் மீது கிடையாது, மூவர் மீதுமே தவறு. ஓகே சார். அண்ட் இப்போது கிட்டத்தட்ட 127 கோடி லாஸ் அப்படின்னா இதற்கப்புறம் வந்து அஜித் அவர்களுடைய ஃபியூச்சர் படங்களுக்கான நிலைமை எந்த மாதிரி இருக்கும், லைக்காவோட ஃபியூச்சர் படங்களுக்கான நிலைமை எந்த மாதிரி? இல்லை, இதில் கவலைக்கிடம்ங்கிறது லைக்காவுடைய நிலைமை தான். அஜித்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இப்போ இந்த படம் அவர் எதிர்பார்த்தது 100 கோடி, அதுக்கு மேலே 5 கோடி சுபாஸ்கரன் கொடுத்துட்டாரு. இந்த படம் ஃப்ளாப்பு. ஆனால் இந்த படம் ஃப்ளாப்புங்கிற ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலே குட் பேட் அக்லின்னு ஒரு படத்தை கமிட் பண்ணார். அந்த படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் 163 கோடி. நல்லா யோசிச்சு பாருங்க. குட் பேட் அக்லிக்கு விடாமுயற்சிக்கு இடையில இவர் எந்த வெற்றியும் கொடுக்கவே இல்லை. ஆனால் அந்த படத்தில் நடிக்கும் போதே ஒரு படத்தை கமிட் பண்ணி அதுக்கு இவ்வளோ பெரிய ஹைக்கு சேல்ரி. இப்போ குட் பேட் அக்லி இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதுக்கு அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 200 சொச்சம் கோடி கேட்குறாரு அவர். 225 226ன்னு சொல்கிறாராம். என்னென்னா விஜயனுடைய கடைசி படம் ஜனநாயகனுடைய சம்பளம் 225 கோடி, அதுக்கு மேலே 1 கோடி ரூபா என்னுடைய சம்பளம். அதாவது விஜய் இருக்கும் போதே அவரை முந்தி விட்டேன் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு எனக்கு வேணும், 226 கோடி கொடுங்க அப்படின்னு இன்றைக்கி போய் கேட்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சம்பளம் ஏற்றிக்கிட்டே போவார். இன்னொரு பக்கம் கொடுப்பதற்கும் ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் லைக்கா நிலவரம் அப்படி கிடையாது. இன்றைக்கி லைக்கா பார்த்திங்கன்னா
பல பேரை வச்சு படம் எடுத்தாலும் இன்றைக்கி விடாமுயற்சி வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு பூட்டு போடுற நிலைமையை கொண்டாந்து விட்டுடுச்சு. அது இல்லாமல் இந்த படம் துவங்குவதற்கு ரிலீஸ் ஆவதற்கு முன்பே வந்து விஜய் மகனுடைய படம் சஞ்சய் படத்தை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த படத்தை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக லைக்காவுடைய கடைசி படமாக அந்த படம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், ஆனால் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க ஒரு நடிகருடைய சம்பளம் வந்து அவர்கள் முந்தின கொடுத்த வெற்றியை வச்சு தான் டிசைட் பண்ணப்படும் அப்படின்னு. அஜித் அவர்களுக்கு இப்போ குட் பேட் அகலி இன்னும் வரல. அடுத்த படத்துக்கு 226 கோடிங்கிறது எந்த விதத்தில் பாசிபிளாக இருக்கும்? அஜித் அவர்களுக்கு அந்த மாதிரியான மார்க்கெட்டும் இருக்கும். மார்க்கெட் இல்லை, அதுதான் உண்மை. அதாவது இங்கே வந்து 2 வகையில் சம்பளம் ஏற்ற வருது. என்னென்னா, ஒரு ஹீரோ அவர் நடிக்கிறாரு, அந்த படம் நல்லா பிஸ்னஸ் ஆகுது, தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுக்குது, அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூலை அடைந்து படத்தை வாங்கினவங்களுக்கும் லாபம் கிடைக்குது. ஸோ இந்த அடிப்படையில் தான் ஒருத்தருடைய சம்பளத்தை ஏற்றுவது நியாயம். விஜயெல்லாம் அப்படி தான் சம்பளத்தை ஏற்றுறாரு. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றியும் கொடுக்க மாட்டார். விஜய் சம்பளத்தை ஏற்றிட்டாரா உடனே நானும் ஏற்றுறேன், இதுதான் இவருடைய ஸ்ட்ராட்டஜி. அப்படியே அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா இப்போ சிம்பு இதே மாதிரி ஒரு உதாரணம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் ஏற்றிட்டாரா, சிவகார்த்திகேயன் ஏற்றிட்டாரா, நானும் ஏற்றுவேன்ட்டு அவர் ஏற்றுவார். அதே மாதிரி விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃப்ளாப் கொடுக்குறாரு. ஆனால் அவருடைய மகாராஜா தான் அவருடைய கடைசியாக ஒரு ஹிட்டு. ஆனால் அதுக்கு முன்னே அவர் ஹிட்டு கொடுத்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் இவர் இவ்வளோ வாங்குறாரா, அப்போ ஏன் சம்பளத்தை ஏற்று, இவர் இவ்வளோ வாங்குறாரா, அப்போ ஏன் சம்பளத்தை ஏற்றுன்னு அவரும் ஏற்றிக்கிட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் சூர்யா வந்து வெற்றி கொடுத்த கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாச்சு. ஆனால் விஜய் சம்பளம் இவ்வளவா, அப்போ ஏன் சம்பளம் இவ்வளவுன்னு இவரும் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, எந்த தயாரிப்பாளரும் முதுகெலும்போடு அப்படி நெஞ்சை நிமித்திட்டு போய் ஏங்க இந்த மாதிரி கேட்குறீங்க, உனக்கு என்ன வந்து பிஸ்னஸ் இருக்குங்கிற மாதிரி கேட்குறதுக்கான தைரியமும் துணிச்சலும் இல்லை. இன்னொன்று, இவங்க கால் ஷீட் கொடுத்தா தான் நம்ம பொழப்பு ஓடுங்கிற நிலைமையில் தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. அதனால் அவங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்காங்க. இப்போ ஒரு ஏவிஎம் நிறுவனம்லாம் ஏன் இன்றைக்கி ஒதுங்கி நிற்கிறாங்கன்னா, அவங்க கரெக்டாக கணக்கு போடுவாங்க, இவ்வளவு தான் நியாயமான சம்பளம், இதுக்கு மேலே கொடுத்தா எனக்கு நஷ்டமாகும், இந்த சம்பளம்னா வா, இல்லைனா போயிடு, இந்த ப்ராஜெக்டை வேணான்னு பல ப்ராஜெக்டுகளை தூக்கி போட்டிருக்காங்க. அந்த கட்ஸ் வந்து இங்கே யாருக்குமே இல்லை. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை இப்போ புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ படம் எடுக்க வரவங்க எல்லாருக்குமே வந்து அது ஒரு முக்கியமான விஷயமா மாறிடுது சார். இப்போ விஜய் அவர்களுக்கு மட்டும் அவர் கொடுக்கப்படுகிற சம்பளத்துக்கும் அதுக்கு ஈக்குவலாக கனெக்ஷனும் வர்றதுக்கான மெயினான காரணமாக என்ன? விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாம் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் படத்தில் இருக்கணும், தன்னுடைய ரசிகனையும் திருப்திப்படுத்தணும், காமன் ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே இருக்கணும். அதுதான் விஜய் வந்து மெயினாக பார்க்குறது. பல படங்கள் மொக்கையாக இருந்தாலும் விஜய்க்கு இருக்கிற அந்த மிகப்பெரிய என்ன சொல்கிறது, அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது வந்து அவர் ஒரு எவ்வளோ சுமாரான படத்தில் நடித்தாலும், இப்போ நீங்களே ஒரு படம் வருது, இப்போ கோட்டு வச்சுங்களேன், கோட்டு நல்லா இல்லை மொக்கேன்னு நம்ம 10 பேர்கிட்ட சொன்னாலும், ஓ அப்படியான்ட்டு அந்த 10 பேர் போய் படத்தை பார்த்துட்டு வந்து அவன் மொக்கேன்னு சொல்லுவோம். அதுதான் விஜயனுடைய பவர். இப்போ மற்ற ஹீரோக்கள் படம்னு வச்சுங்களேன், ஒரு தனுஷ் படமோ, சிம்பு படமோ, விஜய் சேதுபதி படமோ, அஜித் படமோ, நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னா அப்படியே நல்லா இல்லையா, இப்போ பார்க்க வேணான்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் விஜய் படத்துக்கு மட்டும்தான் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அவன் ஒருத்தரை வந்து பார்த்துட்டு ஆமாம்மா நல்லா இல்லை அப்படிம்பாங்க. ஸோ இந்த இது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அது விஜய்க்கு கிடைத்தது வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஸோ அதனால தான் அவர் படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மொக்கப்படமாக இருந்தாலும் வணிக ரீதியில் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூலை வந்து ரீச் பண்ணிடுது. இப்போ சினிமாவுக்கு அவருக்கு எப்படி ஏதாவது ஒரு அப்டேட் விட்டா, இல்லை வந்து நார்மலாக இது ஒரு படத்தை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்தால், இல்லை ஒரு சும்மா ஒரு ஃபேக் நியூஸ் வந்தால் கூட அவ்வளோ பரவலாக இருக்குதோ, அவர் சாதாரணமாக போய் ஒரு மேடையில் பேசினாலோ இல்லை அரசியல் பேசினாலோ அதுவும் அதே அளவுக்கு ஹைப் இருக்கிறதுக்கு சோஷியல் மீடியாவில் இந்தளவு ரீச் இருக்க காரணம் என்ன? அதான் விஜய் என்கிற அந்த 3 எழுத்து தான். அந்த ஒரு காலத்தில் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ரஜினி, அதுக்கப்புறம் விஜய். இன்னைக்கு விஜய் தான் சூப்பர் ஸ்டார், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஊடக கவனமும் சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் அவருக்கு இருக்குது. அதுதான் இன்றைக்கி அவர் வந்து அந்த இடத்துல வச்சுருக்கு. அதே நேரம் சினிமாவில் விஜய்க்கு கிடைத்த இந்த பாப்புலாரிட்டியும் இந்த வரவேற்பும் இந்த ஆதரவும் அரசியலில் கிடைக்குமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். என்னென்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சி பேதம் இல்லாமல் எல்லாருமே விஜய் ரசிப்பாங்க, விஜய் படத்தை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அரசியல்னு போனதுக்கப்புறம் மற்ற கட்சியினுடைய ஒரு தீவிர உறுப்பினர் வந்து இப்போ விஜய் பின்னால் வரமாட்டாங்க, விஜயை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதே நேரம் நடிகராக அவருக்கு இருக்கிற ஈர்ப்பு அப்படிங்கிறது உண்மையில் ஒரு அளவிட முடியாத ஒன்று. கண்டிப்பாக சார். அண்ட் பிரதீப் ரங்கநாதன் டிராகன் படமும் மிகப்பெரிய வெற்றி ஆயிடுச்சு. அதுக்கு முந்தின அந்த லவ் டுடே படமும் மிகப்பெரிய வெற்றி. இப்போ அவருடைய குரோத் எந்த மாதிரி பார்க்குறீங்க? பலரும் அவரை பற்றி பெருமையாக பேசுகிறத பார்க்க முடியுது. அதை பற்றி என்ன சார்? இல்லை, உண்மையிலே பிரதீப் ரங்கநாதனுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு வியப்புக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, இப்போ பல பேர் இன்றைக்கு
மெல்ல மெல்ல அதாவது ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு இன்னைக்கு இந்த உயரத்தில் இருக்காங்க. ஒரு தனுஷாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும். ஆனால் பிரதீப் ரங்கநாதனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு படியாக ஏறுவதற்கு பதில் அப்படி லிஃப்ட்டில் திடீர்னு ஒரு 10வது மாடிக்கு வந்த மாதிரியான ஒரு வெற்றி. லவுட் அதாவது ஒரு இயக்குனராக கோமாளின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி. ஜெயம் ரவிக்கெல்லாம் முந்தைய படங்கள்லாம் சரியாக போகல. இந்த படம் தான் ஒரு வணிக வெற்றியை கொடுத்தது. அதுக்கப்புறம் இவரே ஹீரோவாக நடித்து லவ் டுடேன்னு ஒரு படம். அந்த படம் தெரியும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு 5.5 கோடியில் எடுக்கப்பட்ட படம். அந்த தயாரிப்பாளர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கோடிக்கு மேலே லாபத்தை கொடுத்தது. 3வது படமாக வந்த டிராகன் படம் மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 கோடி உலக அளவில் வசூல். அதில் தமிழ்நாட்டிலே 75 கோடி வசூல்றாங்க. அது இல்லாமல் தமிழ்நாட்டிலே 50 கோடி ஷேர் வரும்னு சொல்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். யோசிச்சு பாருங்க, அஜித் குமார் எத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கார். அவருடைய விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ தான், 32 கோடி தான் ஷேர் கொடுத்துருக்கு. இத்தனைக்கு எத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணாங்க, எவ்வளோ பெரிய பில்டப்பு, 250 கோடியில் எடுத்த படம். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 25-26 கோடியில் எடுத்த படம் 50 கோடி ரூபா ஷேர் கொடுக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையில் பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய திறமை, உழைப்பு எல்லாம் தான் காரணம். பட் இதை எப்படி அவர் வந்து பயன்படுத்திக்க போகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஆமாம் சார். அடுத்த படம் அவர் வந்து விக்னேஷ் சிவன் அவர்களோட தொடர்ந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அந்த எல்லைக்கே போய்கிட்டு இருக்கு. அதோடைய நிலைமை எந்த மாதிரி? பட் எனக்கு தெரிஞ்ச டிராகனுடைய வெற்றி வந்து எல்லைக்கே படத்துக்கு கிடைக்குமா அப்படின்னா எனக்கு டவுட்டு தான். அது வந்து நம்ம விக்னேஷ் சிவன் மீது ஏதோ ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறதா யாரும் எடுத்துக்க வேணாம். அந்த படத்தில் பணிபுரிந்த சிலர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் சொல்கிறேன். என்னன்னா விக்னேஷ் சிவன் பார்த்தீங்கன்னா எந்த தெளிவும் இல்லாமல் ஷூட்டிங்கில் அவர் பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அதாவது அந்த படத்தில் நடிக்கும் இப்போ சீமான், பிரதீப் ரங்கநாதன் போன்றவர்களுக்கு இவர் என்னத்தையா எடுக்கிறாருங்கிற அளவுக்கு இவர் எடுத்துக்கிட்டே இருக்காராம். அப்புறம் சார் இப்போ எடுக்கிறமே இது என்ன, எந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டால் அதை வந்து அவரால் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த காட்சியில் இந்த இடத்துல இந்த வசனம் வருது, இந்த ஷாட் வந்து இந்த இடத்துல வருதுன்னு ஒரு டைரக்டரால் சொல்லணும். அப்போ தான் அவர் அந்த ஸ்கிரிப்டில் தெளிவாக இருக்காருன்னு அர்த்தம். அது வந்து அப்படின்னு நீங்கள் வடிவேலு மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் விக்னேஷ் சிவன் கிட்ட வந்து இந்த குழப்பம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு எடுத்துகிட்டே போகிறாராம். அப்புறம் ஒரு தப்பான ஒரு ஷாட் வைக்கிறாரு, அதை யாராவது சுட்டி காட்டினா கூட அப்படியே மண்டையாட்டிட்டு மறுபடியும் அதையே ஷூட் பண்ணுறாராம். இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள்லாம் நடப்பதை வைத்து அந்த சம்பவங்களெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சம் டிராகனுடைய வெற்றி அந்த படத்துக்கு கிடைப்பது சந்தேகம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் ரீசெண்டாக முந்தானேத்தோ நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வெளியிட்டிருந்தாங்க, யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிட வேண்டாம்னு. ஸோ இதுக்கான மெயினான காரணம் என்ன? இப்போ திடீர்னு அதை சொல்லுவதற்கான காரணம் இல்லை, அதை நகைச்சுவையாக சொல்லணும் அப்படின்னா விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் இது பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா நயன்தாராவை லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற ஒரே ஆள் உலகத்திலேயே விக்னேஷ் சிவன் ஒரு ஆள் தான். அவர் தான் எல்லா ப்ரொடியூசருக்கும் ஃபோனை போட்டு லேடி சூப்பர் ஸ்டார் நீங்கள் டைட்டிலில் போடணும், ப்ரொமோஷனில் போடணும், போஸ்டரில் போடணும், டார்ச்சர் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் போடுறது விருப்பம் இல்லைன்னா விக்னேஷ் சிவன்ட்டே சொல்லிடலாமே அந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு ஒரு அறிக்கை விடுறது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்கான விஷயம், தன்னை பேசு பொருளாக மாற்றுவதற்கு பண்ணின உத்தியாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே அவரை லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்டு நான் வந்து கேட்டதே இல்லை. ஒன்று விக்னேஷ் சிவன் சொல்லுவார், இப்படி இல்லைன்னா அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆங்கர் டிடி வந்து சொல்லுவாங்க. இந்த 2 பேர் தான் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறது. அப்படி இருக்கும்போது ஏதோ உலகமே இவரை லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற மாதிரியும் இனிமேல் அப்படி கூப்பிடாதீங்க, என்னை நயன்தாரான்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறது பார்த்தா காமெடியாக தான் இருக்குது. ரொம்ப கிட்டத்தட்ட அதிகபட்சமாக இப்போ பேசிகிட்டு இருக்கிற விஷயம் இட்லி கடை தள்ளி போகுது. காரணம் வந்து தனுஷ் அவர்கள் அஜித் அவர்கள் வச்சு படம் பண்ணுறாருங்கிற ஒரு நியூஸ் தான். அது எந்தளவு சார் உண்மையாக போய்கிட்டு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, உண்மைதான். அது வந்து நம்ம சந்தேகப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த செய்தியை நம்ம தான் பிரேக் பண்ணோம். பட் அதே நேரம் அது ரொம்ப ரிலையபிள் சோர்ஸ். அதை வந்து நம்ம இதை வந்து வதந்தி அப்படின்லாம் நீங்கள் கடந்து போக முடியாத அளவுக்கு ஒரு சோர்ஸிலிருந்து கிடைத்த தகவல் தான். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் அஜித் தனுஷ் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அப்போ வந்து இவர் ஒரு அவுட்லைன் சொல்லிட்டாரு, அவர் ஓகே சொல்லிட்டாரு. இப்போ ஏப்ரல் மாதம் வந்த பிறகு அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் அவர் சொல்ல போகிறாரு. ஸோ அது அவருக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக அஜித்தினுடைய அடுத்த படம் தனுஷ் இயக்குகிற படமாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு கண்டிஷன் சப்ளை என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னால் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகி படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் அடுத்த பட வாய்ப்பு ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு போயிடும். அதுக்கு அடுத்த படம் தான் தனுஷுக்கு போகும். ஒருவேளை குட் பேட் அக்லி நல்லா இல்லை, படம் சரியாக போகலை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துச்சுன்னா அடுத்த படம் தனுஷுக்கு தான் போகும். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இதை பேஸ் பண்ணி தான் இட்லி கடையை வந்து இவங்க தள்ளி வைக்கிறாங்க. என்னென்னா அஜித் படம் வர்ற அதே நாளில் இவங்க இட்லி கடையை விட்றாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்,
குட் பேட் அக்லி சரியாக போகாமல் இட்லி கடை ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இப்போ அனாவசியமாக அஜித்தை காயப்படுத்தின மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட சுமூகமாக அவங்களால இருக்க முடியாது. கூட இருக்கிறவங்களாம் என்னத்தை போய் பற்ற வைப்பாங்கன்னு தெரியாது. சார் குட் பேட் அக்லியை ஒழிச்சு கட்டுவேன் நான் தனுஷ் சொன்னார் சார், அதனால தான் சார் அந்த படத்தை 10ஆம் தேதி விட்டாங்கலாம் போய் பற்ற வைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அதனால அதையெல்லாம் தவிர்ப்பதற்காக இவங்களே வந்து தள்ளி போயிட்டாங்க. ஓகே சார். அண்ட் இந்த டான் பிக்சர்ஸ் பற்றி மட்டும் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் பெரிய படங்களை எல்லாமே அவங்க பேக் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ அடுத்த பெரிய நிறுவனமாக அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. டான் பிக்சர்ஸுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், அவர் வந்து விக்னேஷ் சிவனிடம் உதவியாளராக இருந்து அதுக்கப்புறம் அவரே இப்போ இதய முரளின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவனுடைய நண்பர். சிவகார்த்திகேயன் படித்த ஸ்கூலில் தான் இவரும் படித்தார். இவர் திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர். இவர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு நபர் இவர். சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கவின் கே ரங்கநாதனுடைய மகளை திருமணம் செய்தார். ஸோ ஒரு பெரிய பின்னணி இவங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ரெட் ஜெயண்ட் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பெரிய முன்னணி ஹீரோக்களுடைய படங்கள்லாம் தொடர்ந்து இவங்க வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். சினிமா பற்றின பல விஷயங்களையும் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.